ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ.ஜி. எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். ஏழு தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 37வது அத்தியாயம். விலக்கு வைத்த நேரத்தில் கோவேறு கழுதை வண்டியில் இருந்த கிஜியை ஒரு வெள்ளையன் இறக்கி விலக்கெறியாத ஒரு குடிசைக்குள் தள்ளிவிட்டு போய்விட்டான். அவள் பிரமையாலும் பயத்தாலும் அந்த கும்மிரட்டில் நிசப்தத்தில் கோணிப்பையின் மேல் படுத்தாள். இரவு எத்தனை மணி நேரமோ என்று கூட தெரியவில்லை. இந்த இரவு முடியுமா என்பது கூட கிஜிக்கு புரியவில்லை. அவள் கோணிப்பையின் மேல் உருண்டாள் புரண்டாள். அந்த சூன்யமான மனநிலை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அச்சம் உண்டாக்காத ஒரு விஷயத்தின் மீது மனத்தை ஈடுபடுத்த வேண்டுமென அவள் விரும்பினாள். அடிமை தலையை அறுத்தெறிந்து சுதந்திரமாக வாழும் கருப்பு நிறைந்த வடநாட்டுக்கு ஓடிவிட வேண்டுமென அவள் எண்ணினாள். ஆனால் கொஞ்சம் தவறினாலும் தென்னாட்டு கடையில் மாசாவளரை விட மோசமான துரைமார்களிடம் சிக்கிக்கொள்ள நேரலாம். இத்தனைக்கும் வடநாடு என்றால் என்ன? அது எந்த பக்கத்தில் உள்ளது தெரியாது. ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது வடநாட்டுக்கு தப்பி ஓடாவிட்டால் அவள் பெயர் கிஜியே அல்ல. குடிசையின் கதவு கிர்ரென்று திறந்து கொண்டது. உடனே கிஜிக்கு முதுகில் குண்டூசியால் குத்தியது போல் இருந்தது. ஒரு உருவம் குடிசைக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்தது. அது தன்னுடன் கொண்டு வந்த மெழுகுவர்த்தியை அணையாமல் பார்த்து கொண்டே அதை ஒரு உடைந்த நாற்காலியின் மீது வைத்தது. அந்த வெளிச்சத்தில் தன்னை அன்று விலை கொடுத்து வாங்கி கொண்ட புதிய வெள்ளை முதலாளி அவன்தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவன் நக்குலில் கசை இருந்தது. கிஜி அந்த கசையை கண்டு பயப்படவில்லை. ஏய், உன்னுடன் விளையாடி கொண்டிருக்க எனக்கு இப்போது நேரமில்லை என்று அவன் உளறிக்கொண்டே அவளை நெருங்கினான். கிஜி அவளிடமிருந்து தப்பித்து போக வழியை தேடிக்கொண்டிருந்தாள். அவன் முன்னே வர இவள் பின்னே ஒதுங்கினாள். விடியும் போது கிஜி கண்களை திறந்தாள். ஒரு நியூகிரோப்பின் அவளை சோப்பு நீரால் துணியை கொண்டு துடைத்து கொண்டிருந்தாள். பெண் தான் செய்யும் வேலைகளில் இதுவும் ஒன்று என்பதைப் போல் அவள் நிச்சயத்தையாக அந்த வேலையை செய்தாள். பின்னர் கிஜியின் உடலில் தூய்மையான துணியை போர்த்தினாள். சோப்பு தண்ணீர் நிறைந்த மொந்தையையும் அழுக்கு உடையையும் எடுத்துக்கொண்டு உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று சொல்லி கொண்டே அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். கிஜி சென்ற 4 நாட்களாக தன் வாழ்வில் நடந்தேறிய நிகழ்ச்சிகளை எண்ணி பார்த்தாள். அவள் மனக்கண் முன் அப்பா அம்மாவின் கண்ணீரும் அவர்களின் பரிதாபமான மன்றாடுதலும் வந்து நின்றன. ஷெரீப் தன்னை அடிமைகளின் வியாபாரிக்கு விட்டுவிட்டது, அவன் இந்த வெள்ளைக்காரனுக்கு மறுபடியும் விற்பனை செய்தது எல்லாம் அவளின் நினைவில் ஆடின. இந்த வெள்ளைக்கார ராஸ்கல் எப்போது இருட்டட்டும் என்று காத்திருந்திருக்கிறான். அம்மா, அப்பா, என்னுடைய கூக்குரல்கள் அவர்கள் கேட்குமோ? ஐயோ, இப்போது நான் எங்கே இருக்கிறேன் என்பதும் தெரியாதே. அவர்களுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. மாசாவளரின் சட்டத்திட்டங்களை எதிர்த்தவர்கள் உயிர் வாழ முடியுமா என்ன? நோவா என்ன ஆனானோ? என்ன ஆவது? மாட்டை போல் அடித்து கொண்டிருப்பார்கள். கிஜிக்கு நோவாவின் விவகாரமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. மோசடி கையெழுத்திட்டு பயண அனுமதி பத்திரம் தயாரித்து தந்தால்தான் கிஜியின் காதல் உண்மையானதென்று சொன்னானே அவன். திருட்டு அனுமதி பத்திரம் தயாரித்து தரும் வரை நோவா அவளை விடவில்லையே. அதை கொண்டு வடபகுதிக்கு ஓடிச் சென்று அங்கே நன்றாக பாடுபட்டு பணம் சேர்த்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் திரும்பி வந்து கிஜியை கடத்தி கொண்டு போகிறேன் என்று சொன்னானே அவன். அப்போது அவன் முகத்தில் எத்தனை உறுதி தென்பட்டது. இனி நோவாவை பார்க்க முடியாது என்று எண்ணியதுமே அவள் பலவிலவென்று அழுது விட்டாள். அம்மாவும் அப்பாவும் இனி தனக்கு தென்பட மாட்டார்கள். ஏதாவது அற்புதம் நிகழ்ந்தால் தவிர கிஜிக்கு எங்கோ ஒரு சிறு நம்பிக்கை நட்சத்திரம் தெரிந்தது. மிஸ்ஸியானிக்கு தன்மேல் எத்தனை அன்பு! தன்மேல் உயிரே வைத்திருந்தாள் அவள். சின்ன வயதிலிருந்தே தன்னை பொம்மை போலவே பாதுகாத்தாள் அவள். மிஸ்ஸியானி பெரியப்பா வீட்டுக்கு வந்ததும் கிஜியை விட்டுவிட்ட செய்தியை தெரிந்து கொள்வாள். உடனே தன் பிரியமுள்ள பெரியப்பாவிடம் கிஜிக்காக வாதாடுவாள், மன்றாடுவாள், வேண்டிக் கொள்வாள். இந்நேரம் மாசாவாளர் மிஸ்ஸியானியின் எச்சரிப்பை பொறுக்க முடியாமல் ஷெரீஃபிடம் சென்றிருப்பார். அங்கிருந்து இந்த வெள்ளைக்காரனின் முகவரியை தெரிந்து கொண்டு இவன் தனக்காக தந்த பணத்தை இவன் முகத்தில் வீசி எறிந்துவிட்டு தன்னை அழைத்து கொண்டு போய் அம்மா அப்பாவிடம் சேர்த்து விடுவார் என்றெல்லாம் கனவு கண்டாள் கிஜி.
ஆனால் அடுத்த வினாடியே அவள் துயரத்தில் மூழ்கிவிட்டாள். தான் நினைப்பதெல்லாம் நடப்பதாக இருந்தால் இந்நேரத்திற்கே ஷெரீப் இங்கு வந்திருக்க வேண்டும். நாம் விரும்புவதெல்லாம் எங்கே நடக்கிறது? தனக்கு இங்கே நிரந்தர கல்லறை தப்பாது என்பதை கீஜி புரண்டு கொண்டாள். இனி அழ அவள் கண்களில் கண்ணீர் கூட எஞ்சியிருக்கவில்லை. நோவாவை காதலித்ததே குற்றமானால் அந்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை என்றால், ஓ கடவுளே, என்னை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறாய்? என்னை கொன்று விடு என்று அலற்றினாள் கீஜி. கிர் என்ற சத்தத்துடன் கதவு திறந்து கொண்டது. அவள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து பயத்துடன் சுவர் பக்கம் நகர்ந்தாள். ஆனால் வந்தது காலையில் தன்னை சுத்தம் செய்து சென்ற நீக்ரோ பெண். அவள் கையில் ஆவி பறந்து கொண்டிருந்த கிண்ணம் இருந்தது. கிஜி அந்த உணவு கிண்ணத்தையோ அந்த கருப்பு பெண்ணையோ கண்ணெடுத்து பார்க்காமல் கண்ணை மூடி படுத்து கிடந்தாள். நான் துரை வீட்டு சமையல்காரி. என் பெயர் மலிஜி. உன்னோட பெயர் என்னம்மா என்று மெல்ல கேட்டாள் அவள். கிஜியால் பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. என் பெயர் கிஜி என்றாள். அந்த பதில் அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. நீ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராயிற்று என்றாள் மலிஜி. கிஜி கிண்ணத்தை தொடாமல் இருப்பதைக் கண்டு அவள் வாஞ்சையுடன் கிஜியின் உதடுகளில் கிண்ணத்தை பதித்து அதிலிருந்த கஞ்சியை குடிக்கச் செய்தாள். கிஜிக்கு மலிஜியை பார்க்கும்போது சகோதரி மாண்டியோ சுகியத்தையோ பார்ப்பது போல் இருந்தது. உனக்கு என்ன வயசம்மா என்று கேட்டாள் மலிஜி. 16 என்றாள் கிஜி. இந்த வெள்ளைக்காரனிடம் வந்து மாட்டிக்கொண்டாயே என்று மலிஜி வருத்தப்பட்டாள். மலிஜி பேசிக்கொண்டே இருந்தாள். இந்த துறைக்கு உள்ள கோழிப்பீத்து குறித்தும் 25 காசு லாட்டரி சீட்டில் பந்தய கோழியை பரிசாக பெற்று பெரிய மனுஷன் ஆனது பற்றியும் விவரித்தாள். கிச்சி இடைமறித்து, இந்த துறை பெண்டாட்டி இல்லையா என்று கேட்டாள். இருக்கிறாள். அவள் நிதானமானவள். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாள். துரைசாமி அம்மா துறையை விட ரொம்ப சின்னவள். கல்யாணம் ஆனபோது அவளுக்கு 16 வயசுதான். துரைக்கு கோழிகள் மீதுள்ள பிரியம் கட்டிய பெண்டாட்டி மேல் இல்லை. மலிஜி ஏதேதோ சொல்லியவாறு இருந்தாள். கிஜி ஏதேதோ எண்ணங்களில் அடித்து சென்று கொண்டிருந்தாள். பெண்ணே, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டியா என்றாள் மலிஜி. ஆ என்றாள் கிஜி. இத்தனைக்கும் நீ எங்கிருந்து வந்தே? ஸ்பாட், சில்வேனியா மாவட்டம், வர்ஜீனியா மாநிலம். நான் எப்போதும் இந்த பேர் கேட்கலே. அது போகட்டும். இதுவிட கரோலினா மாநிலம். நாம் இருக்கிறது காஸ்வெல் மாவட்டம். நம்ம துரை பெயர் தெரியுமா? நம்ம மாசா துரை பேர் டாம் லே. அதனால் இப்போ நீ கிஜி லே. இல்லை, என் பெயர் கிஜி வாலர் என்று ஆட்சேபனை தெரிவித்தாள் கிஜி. ஆனால் அடுத்த வினாடி வாலர் தனக்கு கிடைத்த கொடுமையை எண்ணி அழுது விட்டாள் அவள். மலிஜி அவளுக்கு தேறுதல் சொன்னாள். நீக்ரோக்கள் எந்த துறைக்கிட்ட இருக்காங்களோ அந்த துறையோட பேர் வச்சுக்கிறாங்க. ஏதோ அடையாளத்துக்காக தானே தவிர நீக்ரோக்களின் உண்மையான பெயர்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது? எந்த பெயரானாலும் ஒன்றுதான். எங்கள் ஐயாவின் அசலான பெயர் குண்டாக்கின்டே. அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தார். அப்படி சொல்லு. எங்கள் கொள்ளு தாத்தாவும் ஆப்பிரிக்காக்காரரே. அவர் தாரை விட கண்ணம் கருப்புன்னு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி சொல்லிச்சாம். கண்ணம் புறாவும் மச்சம் இருந்ததாம். அவர் பெயர் மட்டும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லலை. உனக்கு உங்கள் அம்மாவை தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். எங்கள் அம்மாவோட பெயர் பெல். அவளும் உன்னை போலவே துரை வீட்டிலே சமையல்காரி. ஐயா துரையோட சாரட்டு வண்டி ஓட்டி. மலிஜி வியப்படைந்தாள். தாய் தந்தையர் இருவர் இருந்தும் இந்த பெண் எப்படி விற்பனைக்கு வந்தாள் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ என் அம்மா போலவே பேசுகிறே என்றாள் கிஜி. மலிஜி ஒரு வினாடி திகைத்தாள். உடனே சந்தோஷத்தால் திக்குமுக்காடினாள். அவங்க கூட என்னை போலவே நல்ல கிறிஸ்துவ பெண்ணா இருக்கலாம் என்றாள். பின்னர், மிஸ் மலிஜி என்னிடம் என்ன வேலை வாங்குவாங்க இங்கே என்று கேட்டாள் கிஜி. இங்கே எத்தனை கருப்பர் இருக்காங்கன்னு மாசா உனக்கு சொல்லலே இல்லே? ஒருத்தர் மிஸ்கோ. அந்த கிழவன் கோழிகளை விட்டு வெளியே வரமாட்டான். இரண்டாவது நான். துறை வீட்டிலே சமையல் செய்கிறது, சுத்தம் செய்கிறது என்னுடைய வேலை. சாரா சகோதரியும் பாப்பே மாமாவும் வயல்வெளி வேலை பார்க்குறாங்க. உன்னோடு சேர்ந்து 5 பேர். உனக்கு வயல்வெளியே தரலாம் என்றாள் மலிஜி. கிஜியின் முகத்திலே வருத்தம் கண்டு, இதுக்கு முன்பே இருந்த இடத்திலே என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தே என்று கேட்டாள் மலிஜி. துறை வீட்டை சுத்தமாக வைத்திருப்பேன். சமையல் வேலையில் அம்மாவுக்கு உதவுவேன் என்றாள் கிஜி. உன்னோட மிருதுவான கைகளை பார்த்த போதே அப்படித்தான் நினைச்சேன். ஆனால் உன்னோட பழைய துறை போல இந்த துறை பணக்காரன் இல்லை. என்னென்னவோ செய்து 80 ஏக்கரா சம்பாதிச்சாலும் அதிலே பாதிக்கு கூட சாகுபடி ஆகுதோ இல்லையோ.
நீகிரோ கிழவனை வச்சுக்கிட்டு பந்தய கோழி பண்ணை நடத்துகிறார். போதையிலே இருக்கும்போது உனக்கு பங்களா கட்டித்தரேன் என்று உளறுறார். தன்னோட சாராட்டு வண்டியையும் தானே ஓட்டிக்கிறார். அதுக்கு தனியாக ஒரு கருப்பனை வச்சுக்க வசதி இல்லை. துரைசாணிக்கு வெந்நீர் வைக்கவும் தெரியாது. வேறு வழி இல்லாமல் சமையல் செய்ய என்னை வச்சிருக்கார். அதுவும் இல்லாமலே எங்கள் வீட்டிலே சமையல்காரியும் இருக்கா என்று பெருமை பீத்திக்கவும் என்னை வச்சிருக்கார். இல்லாட்டி என்னையும் வயல் வேலைக்கே அனுப்பியிருப்பார். 2 பேரோடு வயல் வேலைக்கே முடியாமல் தான் இப்போது உன்னையும் விலைக்கு வாங்கிட்டார். உன்னை என்ன விலைக்கு வாங்கினார் என தெரியுமோ என்றாள். தெரியாது. $600-700 தராமே உன்னை போல் வயசும் ஆரோக்கியம் இருக்கிற கருப்பு பெண் கிடைக்க மாட்டான். உனக்கு பிறக்கும் குழந்தையும் இலவசமாக இருக்குமல்லவா என்றாள் மெலிஜி. இஜிக்கு பேச நான் எழவில்லை. 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.